வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலா மிஷன். நம்ம பிவைக்யூ வரிசையாக பார்த்துட்டு வரதுல ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வீடியோ போட்டாச்சு. இப்போ பார்க்க போகிறது குப்தர்களுக்கானது. ஸோ பிவைக்யூ முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிவைக்யூங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் பாஸ் ஆனவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிவைக்யூ அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு படித்தாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்டிவாக படிக்க முடியும். ஸோ அதனால் பிவைக்யூ ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்துடுங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமும் இது வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தங்க நாணயங்களை மட்டும்தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாரு. அப்போ இவருக்கு முன்னாடி உள்ளவங்களாம் வெளியிட்டது தங்க நாணயங்கள் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரஹஸ்தா அப்படின்னா வந்து நம்மளுக்கு காட்டு நிலம். இது வந்து நிர்வாகம், அதாவது குப்தர்களோட நிர்வாகம் அப்படிங்கிறதுல பகுதியில் வந்து வரும். அப்ரஹஸ்தா அப்படின்னா காட்டு நிலம். கிழா அப்படின்னா தரிசு நிலம். வஸ்தி அப்படின்னா நம்மளுக்கு வந்து குடியிருப்பு பகுதி அப்படின்னு வரும். காய்ந்த நிலம் வராது, குடியிருப்பு பகுதி. இப்போ சேத்ரானா விவசாய நிலம் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. ஸோ தவறாக பொருந்தி உள்ளது வஸ்தி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குப்தர் காலத்தில் உள்ள புலவர்களும் அவங்க எழுதின நூல், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ எத்தனை வந்து கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆரியப்பட்டர் எழுதினது ஆரியப்பட்டியம், கரெக்டு. வராகி மீதர் எழுதினது ஹாஸ் யாயுத வேதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அதே மாதிரி பிரம்மகுப்தர் எழுதினது வந்து பிருஹத் சம்ஹிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானது தான். அடுத்தது வாக்பாட்டா எழுதினது அஷ்டாங்க சங்கரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரி. அப்போ 1, 4 சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது குப்த காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நார்மலாக குடைவரை கோயில்னு படிச்சிருப்போம். அது குப்தர் காலத்துக்குன்னு தனியாக நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாருங்க. ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி எலிஃபேண்டா குகை தான் வந்து வரும். ஸோ மற்றது எல்லாமே வந்து குப்தர் காலத்து குடைவரை கோயில், உதயகிரி, அஜந்தா, பாகுகை, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு குப்தர் காலத்தில் வரும். ஆனால் எலிஃபேண்டா வந்து வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஷ் அடி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. சிலைகள் அதோட அடி இதுவுமே கேட்பாங்க தான். அப்போ புத்தரோட செம்பு சிலை நாலந்தாவில் உள்ளது, 18 அடி உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிச்சாவி இளவரசியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார்? இப்போ கவிராஜா அப்படிங்கிறது வந்து சமுத்திரகுப்தர். ஒவ்வொரு குப்தர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் வச்சுருப்பாங்க. மகாராஜா, மகாராஜா கவிராய அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலகாபாத் கல்வெட்டு இவங்களோட தான். நாலந்தா செப்பு, ஈரான் கல்வெட்டு இவங்களுக்கு தான் வரும். மெஹ்ரிலி தூண் கல்வெட்டு வராது. அது வந்து சந்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுறது. அப்போ 1, 2, 3 தான் வந்து சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலாளராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. சிறந்த வானியலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரியபட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெஹ்ருலி இரும்பு தூண் தற்பொழுது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு இப்போ டெல்லியில் தான் இருக்கு. மெஹ்ருலி இரும்பு தூண் இப்போ டெல்லியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குப்த அரசர்களில் மகாராஜாதிராஜ என்ற பட்டப்பெயரை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே கவிராஜாங்கிற பட்டத்தை பார்த்தோம். இப்போ வந்து மகாராஜாதிராஜ அப்படிங்கிறது வந்து முதலாம் சந்திரகுப்தரோட நிக்நேமா வந்து இருக்கும். இதில் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு புனைப்பெயர் வந்து யாருக்கு பட்டப்பெயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் வந்து நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். அதுவும் இல்லாமல் இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரியும் நாணயங்களை வந்து வெளியிட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குப்தர்களோட வந்து ஸ்ரீகுப்தர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து கடோத்கஜர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் இருப்பாங்க. அதுக்கடுத்தது சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் தான் வந்து குமாரகுப்தர், நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்தர் இருப்பாருங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடோத்கஜர்,
நெக்ஸ்ட்டு வந்து சமுத்திரகுப்தர், அடுத்தது பாருங்கள் குமாரகுப்தர், அடுத்தது வந்து ஸ்கந்தகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின தவறானது என்னென்னு பார்ப்போம். குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர்னு கொடுத்துருக்காங்க. தவறானது இப்போ தான் பார்த்தோம், இவங்க வந்து 4வது. அடுத்தது பாருங்கள், நடுவில் உள்ள கடோர்கஜரை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஸ்ரீகுப்தர் ஞாபகம் இருக்கும், முதலாம் சந்திரகுப்தர் ஞாபகம் இருக்கும், ஆனால் கடோத்கஜர் அவங்களையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது, இவர் மகாராஜாதிராஜ என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்க, இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டிருப்பாரு, 6 விதம் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1, 4 வந்து தவறாக இருக்குது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்து வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரசர்களையும் அவங்களோட தூண் கல்வெட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமுத்திரகுப்தருக்கு ஈரான் தொழில் கல்வெட்டு வரும். அதே மாதிரி சந்திரகுப்தா 2 உதயகிரி குகை, புத்தகுப்தர் வந்து பஹர்பூர் செப்பேடு, ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனாகர் பாறை. எஸ், ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு குப்த வம்சத்தை தோற்றுவித்தது ஸ்ரீகுப்தர் தான். ஆனால் அந்த சகாப்தத்தை குப்தா எராவை வந்து தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்தி வினை தரத சொல்லியிருக்காங்க. எழுதியவரும் அவங்களோட படைப்புகளும். தன்வந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மருத்துவர், அப்போ ஆயுர்வேதா. நெக்ஸ்ட் பாருங்க, வராஹி மிஹ்ரர் அப்படிங்கிறவர் வந்து பிருஹத் சம்ஹிதா எழுதியிருப்பாங்க. ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா, அமரசிம்மா, அமரகோஷா. இப்போ பாருங்க 4, 3, 2, 1. எஸ், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. குப்தர் கால இலக்கியம், கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்க, பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலை சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு அதிகரிப்பு, உட்பிளவுகள் ஆகியவன வந்து இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். ஆனால் வந்து பொற்காலம்னு அழைக்கப்பட்டதுக்கு இது சரியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்போ தான் நிறைய மறுமலர்ச்சி ஏற்பட்டு நிறைய புது புது விஷயங்கள் கொண்டுட்டு வந்தாங்க, அதனால பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமில்லை அப்படிங்கிறது தான் பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் குப்த கலையில் தவறான குறிப்பை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போமா. குப்தர் கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்தது, அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்தது, நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது, மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஸோ குப்தர்கள் வந்து முக்கியமாக மதத்தை வந்து ரொம்ப வந்து நம்பினாங்க. ஸோ முக்கியமாக வைணவ பிரிவில் வந்து இவங்க இடம்பெற்றிருப்பாங்க. நார்மலாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இது நம்மளுக்கு ஞாபகம் இல்லையேன்னு தோணும். ஆனால் அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னா ஒரு நெகட்டிவாக இல்லாத மாதிரி ஒரு பாசிட்டிவ், அந்த இதுக்கு வந்து ஒரு தவறு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சரியாக தான் இருக்கும். அதை வச்சே நீங்கள் போடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹீனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். இது வந்து ஸ்கந்தகுப்தர் டைமில் தான் வந்து ஹீனர்கள் வந்து படையெடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்கந்தர் அப்படிங்கிறத முருகர்னு வச்சுக்கோங்க. அப்போ கந்தர் காலத்துல தான் ஹீனர் வந்து வந்திருக்காங்க. பாருங்க, சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சமுத்திரகுப்தருக்கு அவங்க சமகாலத்தவர்கள் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புஷ்யவர்மன், விஷ்ணுகோபா, ஸ்ரீ மேகவர்மன் எல்லாருமே அவங்களோட காலத்தை வந்து சேர்ந்தவங்க தான். ஆனால் பாஸ்கர்வர்மன் வந்து இவங்க காலத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொருத்திடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஷார்ட்கட்டோடையும் சேர்த்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேத்ரா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், அதாவது சேரா இருக்கிற இடம் வந்து வேளாண்மைக்கு உகந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது கிலானா தரிசு நிலம், அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, தரிசு நிலங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரஹத்தா அப்படின்னா வந்து வனநிலம். ஸோ வந்து ரொம்ப பரந்த நிலமாக இருக்குது, அப்போ வனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வஸ்தினா நம்ம வந்து வாஸ்து பார்ப்போம், வீடுக்கு தானே வாஸ்துலாம் பார்த்து நம்ம குடி போகிறது. இப்போ வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம். இப்போ 2, 1, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் பாருங்க, அதே தான் அவங்க உள்ள புலவர்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து அமைச்சர்கள் அவங்க என்ன பணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வரும். ஸோ வராகி மிகிரர் அப்படிங்கிறவர் வந்து வானியல் அறிஞராக இருப்பார். காளிதாசர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமஸ்கிருத புலவராக இருந்திருப்பார். அதே மாதிரி அமரசிம்மர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர். அப்போ ஆன்சர் பாருங்கள் 4 3 வந்திருக்கு. 4 3 2 இருக்கு. 4 3 2 1. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, குப்தர். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து சமயத்தையும் வந்து நம்பாத, சமயத்து மேல ஈடுபாடு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருந்தது. அது தப்புன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஏன்னா குப்தர் காலத்துல இந்த பண்பாடு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நாலந்தா பல்கலைக்கழகம் யார் படையெடுப்பில் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பதிலளிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீனர்களோட முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சியில் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து குமாரகுப்தர். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஹீனர்களை வந்து வந்தது ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான். ஆனால் முதல் படையெடுப்பு அவங்க வந்து ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் காலத்தில் தான். ஆனால் அதுக்கப்புறம் முழுமையாக அவங்க வந்து ஸ்கந்தகுப்தரும் ஹீனர்களை தோற்கடிக்க செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தனின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாகியான் யார் காலத்தில் வந்தாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். காலம் பார்த்துக்கோங்க, 401 410 010 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிருஹத் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர். ஸோ ரிப்பீட்டடாக வருது, பிருஹத் சம்ஹிதா நூலின் ஆசிரியர் வராகி மிகிரர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹரிசேனர் இவரது அவைப்புலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசேனர் யாரோட அவைப்புலவராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமுத்திரகுப்தர் காலத்தில் தான். அவரோட அலகாபாத் பிரயாக்ராஜ் அந்த அலகாபாத் கல்வெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் முக்கியமாக வந்து முக்கிய பணி ஆற்றினதும் வந்து ஹரிசேனராக தான் இருப்பாங்க. ஸோ ஹரிசேனர் சந்திரகுப்தரோட படைத்தளபதியாக இருந்திருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மோஸ்ட்டாக 2ஆம் சந்திரகுப்தர் வரைக்கும் தான் வந்து ஞாபகம் இருக்கும். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது வந்தது பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் வந்திருப்பாங்க. இந்த குமாரகுப்தர் தான் நாலந்தாவை கட்டியிருப்பாங்க. குமாரகுப்தருக்கு அடுத்தது ஸ்கந்தகுப்தர் வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ குப்தர் காலத்தில் வந்து அரசராட்சி, அதாவது முடியாட்சி தான் இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் என்பவரின் கல்தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். இப்போதான் நம்ம கொஸ்டின் பார்த்தோம், சமுத்திரகுப்தரோட கல்தூணில் தான் ஹரிசேனர் வந்து கல்வெட்டை பொறித்தார். ஸோ இதை பற்றின சில டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தூன் கல்வெட்டு. இது நம்மளை வந்து பிரசிஸ்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 33 வரிகள் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த 33 வரியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் வந்து நாகரி வடிவத்தில் எழுதியிருப்பாங்க. நாகரி வடிவத்தில் 33 வரிகள் எழுதியிருப்பாங்க. இது வந்து பிரசிஸ்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், அதாவது மெய்கீர்த்தி அப்படின்னு வரும். ஸோ இது வந்து இவரோட படைத்தளபதியாக இருந்தால் ஹரிசேனர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ விசாகதத்தர் அப்படிங்கிறவர் வந்து எழுதினது முத்திர ராட்சசம், காமந்தங்கர் எழுதினது நிதிச்சாரம், அசங்கர் எழுதினது பூமி சாஸ்திரம், வாஸ்தியாயனர் எழுதினது நியாய பாஷ்யம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவி சந்திரகுப்தன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் சந்திரகுப்தரோட வாழ்க்கை வரலாறை பற்றியது. இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகதத்தர் தான் வந்து தேவி சந்திரகுப்தத்தை வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குப்த ஆட்சியாளர்களோட கால வரிசை நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸ்ரீகுப்தர், அடுத்தது நம்ம கடோர்கஜர் வருவாங்க. கடோர்கஜர் அடுத்தது நம்மளுக்கு வந்து 1ஆம் சந்திரகுப்தர், அவங்களும் இல்லை. அடுத்தது சமுத்திரகுப்தர், அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர் வருவாங்க, அவங்களும் இல்லை. அடுத்தது குமாரகுப்தர் தான் நம்மளுக்கு ராமகுப்தர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 1 4 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார்? நம்ம ஏற்கனவே பார்த்தது, ரிப்பீட்டடாக வருது பாருங்க, சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ் குறிப்பிட்டவற்றில் குப்தர் கால சமுதாயம் குறித்த கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குப்த அரசர்கள் தங்களை பரமபாகவதர் என்று அழைத்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரிதான். அடுத்தது சீனாவுடனும் ரோமுடனும் வியாபாரம் செழித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது பாருங்க, பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், குப்தர்களோட ஆட்சிக்கு அடுத்தது தான் பெண்களோட நிலை வந்து குறைஞ்சதே தவிர குப்தர்கள் ஆட்சியில இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால நீங்கள் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் இது தவறு அப்படின்னு. அடுத்தது உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அப்போ 1, 2, 4 வந்து இதில் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மெஹ்ரலியில் குதுப்மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு வெளியிட்டவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்னெட். இவர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தாமிரலிப்தி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது நான் ரிப்பீட்டடாக வருது, நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ ஆரியப்பட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 வந்து எங்கே இருக்குது, 7 இருக்குது, நெக்ஸ்ட் டியில் இருக்குது. அடுத்ததை பார்ப்போம். ஸ்கந்தகுப்தர் தான் நம்மளுக்கு வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்து பாருங்கள், இதுக்கு வந்து ஈக்குவலாக எது இருக்குது, 1க்கு அடுத்தது 2 எது வந்திருக்குன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்போ இதை ஃபைனல் பண்ணிடலாம். அடுத்ததும் பார்த்துப்போம். சந்திரகுப்தர் 2 வந்து நம்ம வந்து சாகர்களை அழித்தவர், சாகரி அப்படின்னு இவருக்கு இன்னொரு முக்கியமான பட்டப்பெயர் உண்டு. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஸோ இது எல்லாமே முக்கியமானது பார்த்துக்கோங்க. சமஸ்கிருத பெயரும் அதில் என்ன பதவி அப்போ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்துகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். மகாபாலதி கிருத்த அப்படிங்கிறது வந்து படைத்தளபதி. அதே மாதிரி மகாஸ்வபதி அப்படின்னா வந்து நம்மளுக்கு தலைமை நீதிபதி. சாரி, மகாஸ்வபதி. அஸ்வபதினாலே நம்மளுக்கு குதிரை, அதான் அஸ்வபதி யாகம்னா குதிரை யாகம் அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோமே, 2க்கு 1 அப்படின்னு வருது. ஸோ பியில் வந்து 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான். அப்போ இதுலேயே வச்சு நம்மளுக்கு இதை வந்து ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது பார்ப்போம். மகா பிலுபதி அப்படின்னா நம்மளுக்கு யானை படைத்தலைவர். அதே மாதிரி மகா தண்டனை வழங்குறது யாது, நம்மளுக்கு நீதிபதி. அப்போ தலைமை நீதிபதி, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? சதி வந்து யாரோட ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் தான் வந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து அலுவலர், ஆஃபீஸர் கிடையாது. இவர் வந்து ஒரு படை தளபதி. இவர் வந்து சந்திரகுப்தருக்கு கீழே இருப்பாருன்னு தெரியும், ஆனால் இவர் முக்கியமான படை தளபதி. இப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம். சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோக் தூண் கல்வெட்டில் காணப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெளிவாக தெரிவிக்கிறது. இதுவும் சரி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒரு 4 வருஷமாக வந்து குப்தர்களை பற்றி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு எனஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வச்சு நம்ம எந்தெந்த டாபிக் ரொம்ப முக்கியம் கொடுத்து குப்தர்களில் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அரசர்கள், அவங்களோட ஹைரார்கி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க யாரெல்லாம் தோற்கடிச்சாங்க, அவங்களோட நிக்நேம் வந்து நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சிகள், அவங்களோட அமைச்சர்கள், அவங்களோட பெயர்கள், அந்த வரிகள், இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கணும், பேசிக் கான்செப்டை. ஸோ ஒரு கொஷினாக இருந்தாலும் அது வந்து முக்கியம். ஏன்னா அந்த ஒரு கொஷின்லேயே நிறையா பேர் பாஸ் ஆகி உள்ளார போவாங்க. அது ஒரு கொஷினால் நிறையா பேர் வந்து வெளிலையும் போவாங்க. ஸோ அதனால் ஒரு கொஷின் தானே, ஏன் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்லாம் இருக்காதீங்க. பிஒய்க்கு நல்லா பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த டாப்பிக்கான பிஒய்க்கு போடுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.